ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இ-காமர்ஸ் வெப் ஆப் பத்தி பார்க்க போறோம். இது ஆலிகாட்டோ. இந்த ஆப் வந்து 3000+ யூசர்ஸ் அண்ட் 200+ வெண்டர்ஸோட சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. ஈரோடு அண்ட் திருப்பூர் மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் சில பேருக்கு தெரியாம இருக்கும். சோ அவங்க எல்லாம் இந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் சங்கர் சாரை மீட் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. ஆலிகாட்டோ அப்படிங்கிற இந்த வெப் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா என் மனசுக்குள்ள உதிச்ச ஒரு விஷயம். இதை நான் எதனால இப்படி ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்றேன் அப்படின்னா, வழக்கமா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெண்டர்ஸுக்கு இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பயனுள்ளதா இருக்கும். ஆனா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதை பயன்படுத்துற கன்சியூமர்ஸ் வந்து ஒரு பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம தயாரிக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு மேஜர் பெனிஃபிட்டை கொடுக்கறவங்க கஸ்டமர்ஸ் தான். ஸோ கஸ்டமர் இதனால பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகணும். ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியா கிடைக்கணும், நேரடியா உற்பத்தியாளர்கள் கிடைக்கணும். அடுத்த விஷயம் அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். இந்த 3ஐயும் கிளப் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பயன்படுத்த உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஒரு எண்ட் யூசரா இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி ஒரு வெண்டர்கிட்ட எளிமையா ஒரு பொருளை வாங்க முடியும், அதன் மூலமா அவர் எப்படி பயன்பட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே சார், ஆலிகாட்டோ இந்த நேம் கேட்கும் போதே நமக்கு டிஃபரெண்டா இருக்கு. இந்த நேம் எப்படி உங்களுக்கு அந்த வெப்சைட்ல வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு? எதுக்காக சூஸ் பண்ணீங்க இந்த நேம்? ஆக்சுவலாக இப்ப இன்னைக்கு வியாபார முறை பெரிய அளவுல மாறி இருக்கு. மக்கள் வந்து நேரடியா கடைக்கு போய் வாங்குறதுங்கிறது குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு கடைக்காரர் அவருடைய பொருளை டிஸ்பிளே பண்றதுக்கு, கடைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி பில், ஆட்களுக்கு கொடுக்குற பணம், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு கொடுக்குற பணம், இப்படி நிறைய விஷயங்கள்ல அந்த பொருளினுடைய விலை கூடுதலாயிட்டே போகுது. அப்போ இன்னைக்கு மக்கள் எளிமையா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அப்போ ஒரு கூட்டணியா இந்த பொருளை வாங்குவதற்கு இந்த மக்களுக்கு, கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும். அப்ப இந்த ஒருங்கிணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு சுலபமான முறையில இருக்கும், அதே சமயத்தில் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்படிதான் நம்ம இந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆலிகாட்டோ அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். இதுல ஒண்ணு, கஸ்டமர் வந்து ஒரு பொருளை வாங்குறதுல ஒரு மாற்றம் வரும், அதன் மூலமா அவங்க பயனடைகிறதுல மாற்றம் வரும். ஒரு பெரிய ஒரு எக்கனாமி ரெவல்யூஷன் வந்து இந்த விஷயத்துல நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த பேரை வந்து நம்ம ஆலிகாட்டோன்னு வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் சார். இப்போ நம்ம நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ஆலிகாட்டோ வந்து அந்த பிளாட்ஃபார்மை தவிர்த்து என்ன யூனிக் டிஃபரன்ஸா இருக்கு அண்ட் யூஸ்ஃபுல், என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நார்மலா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து என்ன பண்ணா, ஒரு கஸ்டமரையும் வெண்டாரையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாதையா தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, வெண்டார் வந்து நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பயன்களை இது கொடுக்கும். ஒன்னு, எண்ட் யூசர்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ் இதுல நிறைய ஏர்ன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 2வது விஷயம், இன்னைக்கு நிறைய லோக்கல் வெண்டர்ஸ் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு பெரிய காஸ்ட் எஃபெக்டிவான விஷயம். நம்ம அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம கொடுக்கணும். அடுத்த விஷயம், இந்த சர்வீஸை கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் நம்ம இதுல கிரியேட் பண்றோம். இதன் மூலமா ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் வந்து பெனிஃபிட் அடைய முடியும். ஸோ கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த என்டையர் விஷயத்தை இன்டகிரேட் பண்றதுக்கான ஒரு மினிமல் சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ மற்ற அப்ளிகேஷனுக்கும் நம்ம அப்ளிகேஷனுக்கான வித்தியாசம் என்னன்னா, மக்கள் எளிமையா இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வர முடியும். சாதாரணமா செலவினங்கள் இல்லாம ஒரு வெண்டர் இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்த முடியும். இது இல்லாம அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு பொருள் என்ன விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எளிமையா ஒரு காம்படிட்டிவ் டிரான்ஸ்பரன்சியா வந்து இதுல கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ல ரொம்ப யூனிக்கான விஷயங்களா இருக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இப்போ பார்ட் டைமா earn பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகுமா? நிச்சயமா யூஸ் ஆகும். நிறைய அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. பார்ட் டைமா earn பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக். பட் இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய ரெகுலர் ஸ்பெண்ட் எக்கனாமின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய
கட்டாய செலவினங்கள் மாதம் மாதம் நம்ம செய்யக்கூடிய செலவினங்களிலிருந்து நாம ஒரு வருமானம் பார்க்குற மாதிரியான ஒரு முறையை தான் இதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். பார்ட் டைமா பண்ணணும் அப்படின்னா முதலீடு தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுக்கு எந்த விதமான முதலீடும் தேவையில்லை. நீங்க இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு கஸ்டமரா வரணும் அப்படின்னா உங்களை யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். அந்த ரெஃபர் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அதற்கான ஒரு யூடியூப் சேனல் நாங்க பின்னாடி நாங்க அப்லோட் பண்ணோம். ஒரு கஸ்டமர் இதுக்குள்ள அவருடைய மாதாந்திர தேவைகளை மட்டும் அதற்கான வெண்டார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போறாங்க. அதற்கு வெண்டார் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு கேஷ்பேக் நிச்சயமா கஸ்டமருக்கு கிடைக்கும். இது நேரடியா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா அதன் மூலமா அவருக்கு அதுல பெனிஃபிட் இருக்குதுன்னு அவர் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரியான முறையில அவர் அந்த லிங்கை அவருடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கு அனுப்புறபோது அவர்கள் கஸ்டமர் ஆயிட்டு அவங்க பொருளை பர்ச்சேஸ் பண்றபோது ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிச்சயமா எந்த வகையிலையும் ஒரு நஷ்டம் இல்லாத ஸ்பெண்ட் எக்கனாமி மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறை தான். எளிமையா இது பார்ட் டைம் இன்கமா இருக்கும். கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள ரெஃபரன்ஸ் மூலமா வந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப வெண்டார்ஸ் எப்படி நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள வருவாங்க? நல்ல கேள்வி. வெண்டார் இல்லாம நிச்சயமா நம்ம பிளாட்ஃபார்ம்ல எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெண்டாருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அவரோட கஸ்டமர்ஸ் யாராவது ஒருத்தர் அவரை ரெஃபர் பண்ணியிருந்தா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கஸ்டமரா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா நான் யார்கிட்ட என்னுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வச்சுட்டு இருக்கணும் அவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஆஸ் அ கஸ்டமரா, நான் எந்த வெண்டார்ட்ட பர்ச்சேஸ் பண்றனோ அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அதன் மூலமா அந்த வெண்டார் உள்ள வந்துடுறாங்க. ஸோ வெண்டாருக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுக்க போறார். டிஸ்கவுண்ட் கொடுக்கறது மூலமா அவருடைய சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகும். அப்போ ரொம்ப எளிமையா கஸ்டமர் வெண்டார் கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து கஸ்டமர் ஒரு கேஷ்பேக் வாங்கிக்க முடியும். ஃபர்தரா ரெஃபர் பண்றது மூலமா அந்த வெண்டாருக்கு நிறைய கஸ்டமரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப நிறைய வெண்டார் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். நம்ம பிளாட்ஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரோல் என்ன? டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது ஒரு வைட்டல் ரோல். பிளாட்ஃபார்ம்ல டெக்னாலஜி பேஸ்டா இருக்கிறதுனால வியாபார முறை மாறுறதுனால நார்மலா ஒரு கஸ்டமருக்கு வெண்டாருக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்சனை ஒரு கஸ்டமர் புரிஞ்சுக்கிறதோ அல்லது ஒரு வெண்டாருக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறதோ தெரியாம இருக்கும். அதனால நம்ம என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு ரோலை நம்ம இங்க கிரியேட் பண்றோம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்க ஒரு பின்கோடுல இருப்பாங்க. அந்த பின்கோடுல நடக்கக்கூடிய மொத்த வெண்டார்ஸையும் கஸ்டமருக்கும் இடையில நடக்கிற டிரான்சாக்சனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டா இல்ல அவங்களுக்கு அதோட இக்னோரன்ஸ் இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி நேரடியா அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க பின்கோடுல நடக்கக்கூடிய எந்த சர்வீஸா இருந்தாலும் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்பர் நம்மளுடைய அப்ளிகேஷன்ல டிஸ்பிளேல இருக்கும். அவங்க கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் நீங்க அவங்க கிட்ட பெற்றுக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரோட வைட்டலான ரோலா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஆலிகாட்டோ வெப்சைட் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய ஆலிகாட்டோ ஃபியூச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.